आ जाओ आ जाओ। Hey guys, welcome back to his channel Madrasi Couple. Along with we are two states. கல்யாணத்தோட கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ டான்ஸ் வீடியோ இருக்குது. அடுத்தது நான் வந்து திரும்ப ஹார்ஸ் ஏறுறது. இந்த முறை ஹார்ஸ் ஏறுறது வந்து காமெடிக்காக இல்லை, இப்போ நான் சீரியஸ் ஆகிட்டேன். இப்போ நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சீரியஸ் ஆகிட்டேன். இவனுக்கு அந்த ஓடுற ஆப்ஷன் கிடையாது. ஸோ முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற இவனுக்கு நிச்சயம் பண்ணதெல்லாம், அதுக்கப்புறம் இவன் ஹார்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க ஸ்டேஜில் பண்ண வேண்டிய எல்லா ரிச்சுவல்ஸும் காமிச்சிருப்போம். இப்போ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோவில். இவன் போய் குதிரை ஏறுவான், நாங்கள் ஆட பாட. ஏன் மொசா வாட்ச்மேன் மாரி இப்போ கேட்ட பிடிச்சி இருக்காரு. சபரி எவ்வளோ சீரியஸாக இருக்கான் பாரு. ஏன்னா அவருக்கு கல்யாணன்ற மாதிரி சீரியஸ் ஆகிட்டு இருக்காருல்ல. நடா நடக்குதுங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த ஜுமான்ஜி கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஒரு தீம் சாங் வரும், அப்படின்னு ஒரு மியூசிக் வரும், அந்த மாதிரி இருக்கு. அவன் பாடிக்கிட்டே ஆடுவாங்க, வாசிப்பாங்க. ஐ எம் ரெடி. நீயும் குதிரையும் ஒரே மாதிரி இருக்கீங்கடா. அதுவும் அதே மாதிரி தான் மண்டையில போட்டுருக்கு பாரு. எங்க அண்ணன் மொட்டை வெயில வந்து இது என்ன தெரியுமா, கண்ணாடி போட யாரு போடலையா, அவங்க கண்ணு மட்டும் மூடிட்டு இருக்கு டான்ஸ் ஆடும் போது. வர்றா சும்மா மச்சான் கூட ஆடிட்டு இருந்தான் பாத்தியா. ஏண்டா வீட்டு மாப்பிள்ளைய விட்டுட்டு மச்சான் கூட ஆடுறியா நீ? அவன் எதுக்கு நடுவுல பூந்துட்டு இருக்கான் தெரியல. அவன் சரக்கு அடிச்சிருக்கான்டா. அவன் ஆடும் போதே தெரியலையா உனக்கு எப்படி ஆடுறான் பாரு. அப்படியே மூஞ்சில குத்தணும் போல இருக்கான். ஏறிச்சு அவனை படி, அவன் எப்படி தள்ளி விடுறான் பாரு. அவன் எப்படி ஆடுறான் பாரு. அவனுக்கு கழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. என்னடா இப்படி ஆடுறான் அவன்? எம்ஜிஆர் மாதிரி ஆடுறான்டா. எம்ஜிஆரா சிவாஜி கணேசன் மாதிரி ஆடுறான் அவன். சுதாகர் மாதிரியே இருக்கான்டா. சுதாகர் ஒல்லியா இருந்தா இப்படிதான் இருப்பான். சபரி பாரு நடுவுல நல்லா டெடிவேர் ஆடுற மாதிரியே. போதகை பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் பாரு டெடிவேர் மாதிரி. என்னடா பண்றதுங்க? ஒரு மனுஷனை ரிவர்ஸ்ல டொப்பி போட்டு பாத்திருப்பீங்க. அந்த மனுஷன் இப்போ எல்லோ கலர் ஷர்ட்ல வந்து ஆடிட்டு போனாரு. பின்னாடி ஒரு கேங் பசங்க அவனுங்க எல்லாம் கால்ல பூர்றதுக்கு ரெடியா இருக்கானுங்க. அவன் கீழே போட மாட்டான் பாரு காசை. அது செம்ம டிஸ்டர்பன்ஸ் தெரியுமா, வந்து தள்ளி விடுறது. இந்த கோட் எங்க, இந்த ஷர்ட் எங்க, அந்த டை எங்க? பை த பை எனக்கு டை கட்ட தெரியாது. எனக்கு இவங்க அண்ணா தான் கட்டி விட்டாரு. ஏன்னா நாங்க படிச்ச ஸ்கூல்ல டை கம்பல்சரி. 11th 12th ஸ்டூடண்ட் கட்டற மாதிரி டை போட்டுட்டு வரணும். அப்படியே நான் என்ன மாதிரி டை போட்டு வரேன் தெரியுமா? இப்படி எடுத்து இப்படி நாட்டி இப்படி தாலி கட்டற மாதிரி இருக்கு. ஆமா, இப்படி மாட்டற மாதிரி வரும். இப்படி எடுத்து இப்படி மாட்டிப்பான். எங்க அண்ணனுக்கு அந்த மாதிரி டை இருந்ததால எங்க அண்ணன் கத்துக்கிட்டான். ஏய் எங்க அண்ணன் கிளாஸ்ல அவனுக்கு மட்டும் தான் கட்ட தெரியும். அவன் தான் எல்லாத்தையும் போடுவான். ஆமா, ஒரு ஜந்துவ நாடி. என்னது இது? என்ன மூவ்மெண்ட் இது? என்ன மூஞ்சி இது? வரேன். இருங்கடா. ஓ இவளுக்கு ஓகே, நல்லாதான் இருக்கு. என்னால ஆட முடியல, அந்த கொண்ட கல்றமோன்னு பயத்துல ஆடிக்கிட்டு இருக்கேன். இப்படி தொடக்கணும், கால் விழுந்துருச்சுன்னா எடுத்து மாட்ட வைக்க. அதனாலதான் அவன் தலையை ஆட்டாம இப்படியே ஆடிட்டு இருக்கான். ஆமா. ஐயோ என்னது இது? மாம்ச ஸ்டெப் பாத்தியா நீ? அண்ணா பாரு அங்க பின்னாடி கண்ணாடி போட்டு. எங்க அண்ணன் அப்பதான் ஜோபில இருந்து நோட் எடுத்தான். அவன் காசே ஆம்பர் நாளை எறா கைய. ஒரு இன்சிடென்ட் இருக்கு இந்த கல்யாணத்துல. ஐ வாண்ட் டு டெல் தட். ஸோ ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு. அவர் சொன்னார், அந்த கார்லாம் நான் பின்னாடி பார்த்தே மாடல்லாம் சொல்லிடுவோம். ப்ரோ பின்னாடி பார்த்தா தான் ப்ரோ போட்டிருப்பாங்க கார் என்ன மாடல். நல்லா பின்னாடி பார்த்தே அந்த கார் மாடல் சொல்றோம். சரிங்க, அவர் தெளிவா பின்னாடின்னு சொன்னாரு பேபி. எனக்கு ஒரு வருஷம் சொல்லி சொல்லி சொல்லாம எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? சொன்னாரு. அங்கேயுமே போனப்பவே புல்புலதான் பாத்துட்டு இருந்தானு தெரியுமா. சுத்தி புத்தி இருக்க எல்லா பசங்களும். இது யாரு?
இது ரென்னோட பொண்ணு. இது இவங்க எனக்கும் தெரியாது மாம்ஸ் யாருன்னு. அவங்க ஏதோ ஒரு சொந்தத்துல வந்திருந்தாங்க ரென்னா கூட, ஆனா தெரியல. இங்க கிருஷ்ணாவதி நீ ரென்னா கூட ஆடிட்டு இருக்க பாரு பின்னாடி. அவன் புருஷன் பாரு சும்மா. ஏய் அடுத்தது எங்கடா இருக்கு? திருப்பி அவர் எப்படி ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி வந்து ஆடுவார் அவரு. தொப்பி திரும்பிருச்சு பாரு. அச்சோ கிச்சா பாறேன் பாமா இருக்கு. இங்க பாரு எச்ச கலரா பார்த்தாலே எரிச்சலா. இவனை பாரு இவன் கூட ஆடிட்டு இருக்கான் பாரு. நம்பறேன். என்னடா ஸ்டெப் அது கட்டி பிடிச்சாங்க. இவரும் போதை நினைக்கிறேன். அப்போ எப்ப முத்தம் எப்ப கொடுத்தாரு மாம்ஸ் உனக்கு? அது அங்கேயே அங்க நைட்டே நடந்துருச்சு. அதெல்லாம் நைட்டே அந்த கலவை இது பண்ணிட்டாரு அவர். அவரோட காமத்தை என்மேல் இறக்கி விட்டார் அவர். யா தட் வாஸ் ஃபன். ஒரே சாலிங்கள சுத்தி. அதுக்கெல்லாம் அப்பதான் கடைசியா பார்த்தேன். இல்ல அப்பப்போ பார்ப்பேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நானு மாம்ஸ் தர்ஷன் நைட் ஆடணும் பாரு. நைட் ஆடணும். கமால் டான்ஸ் ஒண்ணு இருந்தது. அந்த பசங்க ஆடிட்டு இருந்தானுங்க. அப்புறம் நாங்க போய் ஆடணும். உள்ள பூந்துட்டாங்க. போங்கடா அப்படி அப்படின்னு. அண்ணா பாத்து அண்ணன் கை மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்காரு. சும்மா எங்கடா உடம்பு ஆட்டுறான், கைய தானே ஆட்டிட்டு இருக்காங்க. அவன் எதுவுமே ஆட்டல, சும்மா இங்க பாரு. இவ்வளவு மட்டும் தான் ஆடிட்டு இருக்கான். மாத்தி சுத்திக்கோங்கடா. இப்போ மோயித பாரு. நான் தான் பாத்துட்டு இருக்கேன். என்ன பண்றான் அவன்? அந்த துவார்ல இருந்து தான் மாப்பிளைய வந்து யார் கூட்டிட்டு போவானா, பொண்ணோட தங்கச்சிங்க. ஓகே. அவங்க தான் வந்து வெல்கம் பண்ணி சாங்கி எல்லாம் பண்ணி அவங்க தான் கூட்டிட்டு போவாங்க. சோ எடுத்தவனே கலகலப்பா இருக்கணும் வந்தவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே நீ கேட்டல கோட் பேண்ட் ஏன் போடுறோம்? பசங்க எல்லாம் கோட் பேண்ட் போட்டு போவாங்க. இப்ப இந்த தட்டு வச்சு நிக்கிறது தான் கல்யாணம். ஃபர்ஸ்ட் ரிப்பன் பாருங்க. கல்யாணத்துக்கு தான போற, கடையா திறக்கற. பொண்ணோட சிஸ்டர்ஸ் கடை திறக்கற மாதிரி ரிப்பன். சோ பொண்ணோட சிஸ்டர்ஸ் எல்லாமே இங்க வந்து விளையாட்டு காட்டுவாங்க. லைக் ஜாலியா விளையாட்டு காட்டுறது. அவங்க வச்சிருக்கிற குலாப் ஜாமுன் ரசகுல்லா வந்து மாப்பிள்ளைக்கோசம் எடுத்துட்டு வருவாங்க. வாங்க மாப்பிள்ளை, ஐ மீன் வாங்க ஜிஜ்ஜா உங்களுக்காக. அதுக்குள்ள மிளகா எடுத்து வச்சிருப்பாங்க. சுமோக்கு பண்ணதுல ஃபுல்லா உப்பு போட்டு வச்சிருந்தாங்க. நீ ராஜஸ்தான் போனா செத்துருவ. மிளகா வைப்பாங்க. ராஜஸ்தான்ல மோசமா சாங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வந்து இது முடிஞ்சோனே ரிட்டர்ன் போவோம் தெரியுமா? இது வந்து கொட்டார் பார்னான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த டைம்ல ரிட்டர்ன் போகும்போது கூட ஃபர்ஸ்ட் சப்பாத்தி இருக்குல்ல, அதுல உப்பு போட்டு தான் தருவாங்க. இவ்வளவு உப்பு போடுவாங்க ஒரு சப்பாத்தில. இவ்வளவு ஒரு சப்பாத்தி சாப்பிடணுமா? இல்ல அது எந்த சப்பாத்தில வரும் எதுல இருக்குன்னே தெரியாது. அது என்ன ஒரு வாய் சாப்பிட்டுருவ தெரியாம. நான் விளையாட்டு அதெல்லாம் ஜாலிக்கு. நான் கூட ரிச்சுவலுக்கு அத நீங்க தின்னே எரிஞ்சிரும் மூஞ்சில. எவன்டா லைக் அது வந்து சம்பந்திங்களுக்கு பண்ணுவாங்க. அது ஒரு ஃபன் மாதிரி, ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு இது க்ளோஸ்னஸ் கொண்டு வரதுக்காக விளையாட்டு காட்டுறது. திரும்ப நம்மளோட சல் வந்துட்டார். சல் அப்படி இல்ல, சிங். சோ மாப்பிளைய ரிச்சுவல்ஸ் கோசம் முன்னாடி கூட்டிட்டு வராங்க. அங்க ஒரு பாட்டடா நாங்க ஆல்ரெடி சொல்லிருக்கோம்ல, எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. பாட்டடால நிக்க வைப்பாங்க. ஆமா. சோ இது வந்து இது ஒரு அலோன் வாரியர் மாதிரி. நான் தனியா போயிட்டேன். இப்ப நான் தான் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணணும் சண்டைக்கு. இந்த அழகிகளை தாண்டி நீ போகணும். இப்போ இதுல என்ன ஆச்சு தெரியுமா? இதுக்கு முன்னாடி இதுல என்ன ஆச்சுன்னா, நார்த் இந்தியா எங்க நடந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். பங்கஜ் இருந்தால தர்ஷனோட தம்பி, அவனும் போனான் இதே மாதிரி. மேல ஏறி நின்னுட்டான். பொண்ணுங்க எல்லாம் பாத்துட்டு ஆடுது இப்படி வெட்டுறதுக்கு. அவனுக்கு பயந்துட்டான். அவன் பயங்கரமா பயந்துட்டான். மாமா பின்னாடி கை வச்சுட்டு நான் இருக்கேன். எல்லாருமே கை வச்சாங்க. என்னடா அவனுக்கு அப்படி பயந்துட்டான். பையன் அப்படி பண்ணிட்டா மானம் போயிடும். ஆமா, அசிங்கப்படுத்துவாங்க. அவங்க பொண்ணு வீடு பையன் வேணுங்கிறதுல அவங்க அம்மா பால் குடுத்திருக்கே இல்லன்ற மாதிரி நாக்குடுங்கற மாதிரி கேட்பாங்க. தைரியமா போய் நிக்கணும். பொண்ணு வீட்டு இருக்காங்க அப்புறம் கண்டினியூஸா அவங்க அதுதான் நாக்குடுங்கற மாதிரி கேட்பாங்க. பயங்கரமா இருக்கும். வந்திருக்க என்ன இப்படி பயந்துகிட்டு இருக்க? இதுவாது பரவாயில்ல. எங்க இன்னொரு அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு கரெக்டா ஃபேரா டைம்ல இந்த நான் வந்து இதுதான் ஷேர்வாணி தான் போடுவேன்னு சொல்லிட்டு அடம் புடிச்சிட்டு போனவன் பாத்ரூம்ல ரொம்ப நேரம் பாத்ரூம் போயிட்டாருன்னு போனவன் சிக்கிச்சா இல்ல ரொம்ப நேரம் நானா சிக்கிருச்சு பெரிய மாமா தான் எல்லா இடத்துலயும் காப்பாத்துவார் தெரியுமா? அவர் போய் பாத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல இருந்து கத்திட்டு இருந்தான். அவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லி. அப்புறம் கட் பண்ணீங்களா? அதை கட் பண்ண திறந்து அவனுக்கு வயசு அப்ப 28 27 அவனுக்கு. அட பாவி, அவ்வளவு பெரிய மனுஷன் நாடா கழட்டி விட்டாங்க.
நான் இங்க நிக்க சொல்ல மேல நின்னு பாரு மாமால மேலனா அங்க டேபிள் போட்டுருப்பாங்களா? அங்க அந்த இது பாட்டடா சொன்னோம்ல, மாமனுங்க வரும்போது ஒரு பாட்டடா போடுவாங்க. அதே வந்து மாப்பிள்ளைக்கும் ஒரு படி மேலதான் கொடுப்பாங்க மாப்பிள்ளைக்கு. அப்படிதான் மாமா வந்திருப்பேன். பயப்படாத ஏய் மாமா அதான் என்கிட்ட சொல்லாத, அவன் போயிட்டான் பாரு, அவங்க கிட்ட போய் சொல்லு. நான்லாம் பயப்பட மாட்டேங்க. இப்படி வச்சு செய்வேன் தெரியுமா இவங்கள. வெட்டிடுவேன். பண்ணுங்க மாப்பிள்ள, நீங்க கட் பண்ணாத பண்ணுங்க. இதுக்கப்புறம் இவ இருக்கால, யாரா இது? அது அவங்க சித்தி பொண்ணு ஏதோ நானே நோட்டீஸ் பண்ணலடா. இருக்கட்டும், அவங்க அம்மா அங்கதான் இங்க இருப்பா. நான் அந்த ஓரத்துல அவங்க அம்மா தான் என்ன தள்ளி விட்டுச்சு. இது நடக்க சொல்ல இவளோட தங்கச்சி ஒருத்தி இருக்கா, காமனா இருக்கல, அவன் புருஷனும் இதே மாதிரி ஏறின பிறகு ரொம்ப நேரமா வெட்டிட்டு இருக்கான். இப்படி வெட்டுறாங்க பாரு, வெட்டிட்டே இருக்கான். அது வந்து ஓடாத சீசர் தருவாங்க. அப்படிதான் கொடுப்பாங்க. For your information, கொடுக்க மாட்டாங்க. நல்ல வெட்டுற சீசர் தர மாட்டாங்க. ஊக்கி எறிஞ்சிட்டு கையில பிரிச்சு ஒரு பிரிச்சு இழுத்தா வந்துரும். அது ரெண்டு அதான் இவ்வளவு இழுத்தா. ஆனா அது கட் பண்ணிட்டு தான் போனோன்ற ரிச்சுவல் ஆக்சுவலா அப்படி. ஆனா அவங்க ரொம்ப இது வெட்டவே மாட்டேங்குது, வேற கொடுங்க அப்படின்னு. டேய் அதுதான் டாஸ்க், இல்லன்னா உனக்கு பொண்ணு கிடையாதுன்ற மாதிரி பேசிட்டாங்க. அவனை ஈஸியா வெட்டுதா? வெட்டலையா? வெட்டல வம்ஸ். அது அவளுங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காளுங்க, தெரியல உனக்கு? ஆனந்தம் அவனை கஷ்டப்படுத்தி பாக்குறதுல. ஏய் வெட்டிடா. அந்த குண்டச்சி எவ்வளவு சந்தோஷமா இதுதான் அது தங்கச்சி பொண்ணு பாரு. நீண்டடை இதுதான் நிமிஷம் அடிக்க பண்ணுவாங்க. ஏதோ போர் போயிட்டு இருக்கு. இவன் திட்டுறான் பாருங்க, இது இப்ப வெடிக்க வேண்டியது இல்ல, அப்புறம் வெடிக்க வேண்டியது நான் நாயங்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு டைமிங் தெரியாத அவனுக்கு. அப்படிதான் கோமல் மாலை போடும் போது வெடிச்சிட்டானுங்க ரெண்டுத்தையும். அம்மு மாலை போடும் போது ஒண்ணு கூட இல்ல. நான் போடும்போது கீழே என்ன விழுந்தது இல்ல, அதை இப்படி தூக்கி போட்டுட்டு இருந்தானு. பரவாயில்ல, அதெல்லாம் நடக்கிறது தான். என்ன டைமிங் வச்சு என்ன மிஷினா? குடிகார நாய் பண்ண வேலைதான். ஒரு பட்டன் திறந்து விடுவாங்க. எதுக்கு? அது சும்மா எனக்கும் தெரியாத ரிச்சுவல்ஸோட மீனிங்லாம் நாங்க கடைசியா சொல்லுவோம். ஸோ பல்லியோட என்ட்ரி ஆக போகுது கொஞ்ச நேரத்துல. இன்னொரு 2 வீடியோ என்னைய மட்டும் பாருங்க. ஸோ ஸ்டேஜ்ல ஏறிட்டார் நம்ம மோப்பளை. இதெல்லாம் இன்னொன்று நடந்தது. கோமல் வர சொல்ல ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ரோஸை வாங்கினானு. ஆமா, அந்த ரோஸ் வாங்கின ரோஸ் என்ன ஆச்சு தெரியுமா? ரோஸ் இப்படி எடுக்கும் போது ரோஸ் இப்படி திறந்துருச்சு. சன்ஃபிளவர் வாங்கினானுங்களா ரோஸ் வாங்கினானுங்களான்னு தெரியல. டேய் இதை வச்சு நான் எப்படி மாப்பிள்ள ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா சன்ஃபிளவர் கொடுக்க அதை தூக்கி போட்டேன் நானு. சொன்னா நீங்க ஏன் ரோஸ் நான் எடுத்துட்டு வந்தேன் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் சிரிச்சா அவ. இது நான் இப்படி குடுக்கும் போது இப்படி திறந்து இருந்ததுன்னா என்ன ஆயிடும்? இப்போ வந்து கோமலை கூட்டிட்டு வருவாங்க. கோமலை கூட்டிட்டு வரும்போது ஆக்சுவலி அவளோட பிரதர்ஸ் வந்து சாயா. ஏன்டா சிரிக்கிற? நல்லா இருக்கு. இந்த சாந்த் ஆக்சுவலி இது நைட்ல பண்ற ப்ரொசஷன்னால சாந்திக்கு சாயால கூட்டிட்டு வருவாங்க. டோலியும் சாந்திக்கு சாயானா சாந்த் மீன்ஸ் மூனோட ஷேடோல. சாயானா ஷேடோவா? மூனோட ஷேடோல. அப்ப சாய்னா ஷேடோ படாத மாதிரி அந்த பொண்ணு வந்து சாயினா ரெண்டு சேம் தானே? கஷ்டப்பட்டு ஒருத்தியாங்க சாயா டூரிஸ்ட் கைடு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. ஒண்ணுக்கு அங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம். அவள மனுஷனவே மதிக்கல. அவன் சாந்திக்கு சாந்தி சக்கு பாடிட்டு இருக்கா. இது மட்டும் இல்ல, நிறைய வீடியோல அப்படிதான் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால நல்ல வேளை டெலீட் பண்ணிட்டேன். அப்படியா? வீடியோல அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. நான் பாட்டு பேசுறேன். சாயனா டீ, சாயானா ஷேடோ. சாயா மலையாளத்துல சாயானா டீனா சாயான்னு சொல்லுவாங்க. சாயானா சொல்லுவாங்க, இல்ல சாயான்னு சொல்லுவாங்க. அது சாயா. சாயா இது வந்து சாயா. சாயா. Throw the her that which never comes to you. Aya. Yes. இங்க பாரு. Exactly. Aya. So Balli is here. பிரதர்ஸ். நீங்க பிரதர்ஸ். நீங்க கமெண்ட் பண்ணீங்கல கோமலோட மேக்கப் பார்க்கணும்னு பாருங்க நல்லா. ஏடா காமிச்சிட்டு இருக்கேன். ஓ ஆக்சுவலி இப்படி எடுக்க நிறைய மேரேஜ்ல வந்து மண்டபம்லாம் புக் பண்ணி அந்த மாதிரிலாம் they didn't do. அவங்க தண்ட செலவு பண்ணல பேசிக்கலி. அவ்வளவுதான். அது அப்படி சொல்லணும். பெரிய மண்டபம் பார்த்து பண்ணல, தண்ட செலவு பண்ணல. இது இப்படிதான் சொல்லணும். நிறைய பேருக்கு அது தண்ட செலவா தெரியாது. அதனால தான் நான் வார்த்தையை பார்த்து தண்ட செலவு ஒன்லி. கோமல் கொஞ்சமா பொண்ணு மாதிரி வராளான்னு பாறேன். ஏய் ஓரமா போங்கடா. கேமரா முன்னாடியே வரானுங்க பாறேன். ஏய் அது அவங்க தாவுடா இப்படி கூப்பிட்டு சும்மா எப்படி கூப்பிட்டாரு? ஏய் கோபரா மாறா. ஹலோ பெருசு. மரியாதை இல்லாம போச்சு. அவள ஒரு 4 பேர் தூக்கணும், அந்த பாவாடை ஒரு 4 பேர் தூக்கணும். அவ ஏற ஆனா
ஆமா சிரிக்க கூடாதுன்னு சொல்றாங்களா? சிரிக்கவே மாட்டாங்க. ஆமா சிரிக்க பொண்ணு வந்து கல்யாணம் அவ சிரிக்க மாட்டா. அப்படின்னு சொல்லுவாங்க. அவ ஆனா இது அது எல்லாத்துலயும் இருக்கு. இந்த எங்க இதுலயும் இந்த மணமேடை ஏற இது பொண்ணுங்க வந்து சிரிக்க கூடாது, பொண்ணு மாதிரி தான் இருக்கணும். முதல்ல நிச்சயம் பண்ற மாதிரி நீ ஃபங்க்ஷன் ஒரு நிமிஷம் இப்படி பேசு. அத இப்படி பேசிட்டு இருக்க. அவங்க கல்யாணத்துல ஏதாச்சும் முன்னாடி உட்கார்ந்தானே அத சொன்னாங்க. அவ தங்கச்சி சொன்னா சிரிப்பு வரும். ஆனா சொன்னோனே எல்லாரையும் பாக்கும்போது சிரிப்பு வரும். விதவிதமா மூஞ்சி தெரியும். ஆனா சிரிச்சிராதீங்க. ஆர்த்தி சொன்னாலும் ஆர்த்தி சொல்லிட்டு போறோம். சிரிச்சிராதீங்க. அவ தங்கச்சி ரிச்சுவல்ஸ பத்தி ஒரு பெரிய பண்டித்ராவ. அவளுக்கு பூசாரியே தேவையில்லடா கல்யாணம். அவ கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாடா. அவளுக்கு எல்லாமே தெரியும். அவன் சொல்லிட்டு போறேன் உடனே சிரிப்பு வந்துருச்சு. உதடு மட்டும் ஆடிட்டே இருந்துரும். அவ கிராமத்துல நிறைய கல்யாணம் பாத்துருக்கால, நிறைய கிராமத்துல இருக்கிறதுனால கல்யாணம் கூட மிஸ் பண்ணிருக்க மாட்டான்னு மேபி அதனால எல்லா சடங்கும் தெரிஞ்சு வச்சிருக்கு. எனக்கெல்லாம் தெரியாது பேபி, அவ்வளோலாம் எனக்கெல்லாம் தெரியாது. பூசாரிய திட்டுறாடா எங்க கல்யாணத்துல. எங்க கல்யாணத்துல பூசாரி அப்படி இல்லங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு. அவரு ஓ ஆமா அந்த ஆள் மறந்துட்டாரு. அவ எந்தியாமா நான் பண்றேன் புடுங்கறத காஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதுவுமே தெரியல. எனக்கு I just lost it when she scolded the பூசாரி. சோ இதோட இந்த வீடியோ முடியுது. டென்ஷன் ஆகாதீங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருச்சு. காண்டாவறீங்களா? அடுத்த வீடியோ சீக்கிரமா வரும். இல்ல இந்த வீடியோஸ் வந்து பேக் டு பேக் நான் வந்து எப்படியாச்சும் எடிட் பண்ணி போட்டுலாம் தான் இருக்கேன். ஆனாலும் ஒரு 2-3 நாள் நடுவில் இருக்கும். ஸோ அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மதாசி கப்பல், பாய் ஃப்ரம் VR2 ஸ்டேட்ஸ், பாய் பாய் பாய்.